போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு CA மரிய ஜோசப் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. இறை மக்களே, குழுமிடுவீர் குருகுலமே, பணிந்திடுவீர் இறைப்பதமே, பரமனுக்கே பலியிடவே எழுந்திடுவீர் இறை மக்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. நமது அன்புக்குரிய ஆரோக்கிய அன்னை, இறைவனின் தாய் என்பது நம் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். இறைவனின் தாய் மட்டுமல்ல, இயேசுனுடைய முதன்மை சீடர் என்பதையும் நாம் அறிவோம். அவ்வாறு இறைவனின் தாயாகவும் இயேசுவின் முதன்மை சீடராகவும் இருந்தாலும் 1000 துன்பங்களை சுமந்தவர், பல்வேறு வியாகுலங்களை அனுபவித்தவர். குரு எப்படியோ அப்படியே சீடரும். இயேசுவின் வழிதான் நமது வழி. இயேசு எந்த அளவுக்கு பல்வேறு வேதனைகளை அனுபவித்தாரோ அதேபோல் அன்னை மரியாவும் பல்வேறு வேதனைகளை அனுபவித்தார். தான் முதன்மை சீடர் என்பதை நிரூபித்தார். அன்புக்குரியவர்களே, நாமும் இயேசுடைய சீடர்கள் என்றால் நமக்கு வரக்கூடிய துன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவற்றை தாங்கக்கூடிய மன வலிமையை நாம் இறைவனிடம் மன்றாட வேண்டும். இயேசுனுடைய உண்மை சீடராக நாம் விளங்க தவறியமைக்காக மனமருந்து மன்னிப்பு கேட்டு திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம். உள்ளம் நொந்து வருந்துவரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாகி எம்மை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எமக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் மீட்டிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பான் உலகம் பேரின்பம் கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்து கன்னிமரியா வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை சொற்றொடர்கள் 1-10 வரை. அந்நாட்களில் பவுல் தெர்பை, லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் திமோத்தியு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண். தந்தையோ கிரேக்கர். திமோத்தியு லிஸ்திரியாவில் இக்கோனியாவிலும் உள்ள சகோதர சகோதரர்களிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டிச் செல்ல விரும்பினார்.
அவ்விடங்களில் உள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராக சென்றபோது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினர். இவ்வாறு திருச்சபையில் நம்பிக்கை உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறைவார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகிய கலைத்தியா பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பிட்டேனியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போக விடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று துவேரா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும் தாங்கள் மசிதோனியருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அனைத்துலகரை ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரை ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகரை ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. அனைத்துலகோரை ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு, தலைமுறையோர் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. அனைத்துலகோரை ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 15 வசனங்கள் 18 முதல் 21 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அதை உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வறுமையில் வாடுகிற ஒரு நாட்டிலே பல ஆண்டுகள் ஒரு குருவானவர் பணி செய்தார். பிறகு அவர் தனது தாயகத்திற்கு திரும்பி வந்தார். ஒரு ஊரிலே பங்கு தந்தையாக அவர்களை நியமித்தார்கள்.
அந்த பங்கிலே அவர் இளையோருடைய கவனத்தை அதிகமாக கவர்ந்தார். அவர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த வறுமைப்பட்ட நாட்டிலே தனக்கு ஏற்பட்ட பல அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் இளையோரிடம். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு ஏழை நாட்டுக்கு 6 மாதங்கள் உழைப்பதாக ஒரு இளம்பெண் தன் பெற்றோரிடம் சொன்னார். அந்த பெண் கல்லூரி படிப்பை முடிக்க இன்னும் ஓராண்டு இருந்தது. தங்கள் மகளை இந்த அளவுக்கு மாற்றியது பங்கு தந்தை என்று எண்ணி அவரிடம் முறையிட்டார்கள். எங்கள் மகளிடம் ஏற்பட்டுள்ள மாற்றத்திற்கு நீங்கள்தான் காரணம், நீங்கள்தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். பங்கு தந்தை சொன்னார், இல்லை, நீங்கள்தான் காரணம், நீங்கள்தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். உங்கள் மகளுக்கு முதலில் கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தியது நான் இல்லையே, நீங்கள் தானே என்று சொன்னார். உடனே அந்த பெற்றோர் குருவானவரிடம், எங்கள் மகள் ஒரு சராசரி கிறிஸ்துவ பெண்ணாக வளர வேண்டும் என்று மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், அதற்காகத்தான் கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தினோம் என்று சொன்னார்கள். கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துவது அல்லது கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்வது என்பது நம்மில் பலருக்கும் ஒரு சடங்காக இருக்கிறது. அவரை அவ்வப்பொழுது கோவிலிலும் திருப்பலியிலும் சந்தித்தால் போதும், அவர் பெயரால் சில தான தர்மங்கள் செய்தால் போதும் என்று ஒரு பாதுகாப்பான ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ நாம் விரும்புகின்றோம். அத்தகைய வாழ்வுக்கு இயேசு நம்மை அழைக்கவில்லை. இந்த நற்செய்தியிலே ஒரு கடுமையான உண்மையை நம்முன் இயேசு வைக்கிறார். உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். இயேசு தீமை ஏதும் செய்யவில்லை, சென்றவிடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றார் என்று வாசிக்கிறோம். நோயுற்றோரை குணமாக்கினார், பசித்தோருக்கு உணவை பகிர்ந்தளித்தார், பாவிகளை வரவேற்று அவர்கள் பாவங்களை மன்னித்தார், எவரையும் வெறுக்காமல் அனைவரையும் அன்பு செய்தார். பின் ஏன் உலகம் இயேசுவை வெறுத்தது? அதற்கு இயேசுவே பதில் தருகிறார். உலகம் தன்னை வெறுப்பதற்கு காரணம் அவர் உலக போக்கின்படி செல்லவில்லை, செயல்படவில்லை. உண்மையை பேசினார், வெளிவேட முகத்திரையை கிழித்தார், அநியாய ஆட்சியாளர்களை எதிர்த்தார், அன்பிலும் தூய்மையிலும் வாழ அனைவரையும் அழைத்தார். இதன் காரணமாகத்தான் இயேசுவை இந்த உலகம் வெறுத்தது. தன்னை போலவே தன் சீடர்களையும் இந்த உலகம் வெறுக்கும், சீடர்கள் துன்புறுத்தப்படுவார்கள் என்பதை இயேசு நினைவுபடுத்துகின்றார். தன்னை பின் செல்பவர் இன்பமான வாழ்வு வாழ்வர் என்று சொல்லி இயேசு தம் சீடர்களை ஏமாற்றவில்லை. மாறாக தன் சீடராக இருப்பது கடினம் என்று இயேசு பலமுறை கூறியிருக்கிறார். சீடர்களுக்கு நேரிடவிருக்கக்கூடிய பல்வேறு இடர்பாடுகளையும் இன்னல்களையும் இயேசு சுட்டி காட்டுகின்றார். உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள், தொழுகை கூடங்களில் நைய புடைப்பார்கள். புனித பவுலும் கூட கிறிஸ்துவின் சீடரான பிறகு தன் பட்ட பாடுகளின் பட்டியலை தருகின்றார். கொரிந்தியருக்கு 2ஆம் திருமுகத்திலே 11ஆம் பிரிவு 24 முதல் 26 உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறைய 40 அடி அடித்தார்கள். 3 முறை தடியால் அடிபட்டேன், 1 முறை கல்லெறிபட்டேன், 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன், ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன். பயணங்கள் பல செய்தேன், அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கள்வராலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்துதலாலும் இடர்கள், இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன் என்று புனித பவுல் பட்டியலிடுகின்றார். திருத்துதலாக இயேசு தேர்ந்தெடுத்தவர்கள் யாரும் வீர பரம்பரையில் பிறந்தவர்கள் அல்ல, போர் பயிற்சி பெற்றவர்களும் அல்ல. எனவே அவர்கள் ஆயுதங்களை ஏந்தி தங்களுடைய பயணத்தை அவர்கள் துவக்கவில்லை. சீடர்கள் சந்திக்க போகிற வன்முறைகளுக்கு எதிராக இயேசு அவர்களுக்கு வழங்குகின்ற பாதுகாப்பு கேடயம்
இறைவன் மீது அவர்கள் கொள்ள வேண்டிய நம்பிக்கை மட்டுமே. இந்தியாவிலே சிறுபான்மையினரான கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகின்ற நிகழ்வுகள் ஆண்டுக்கு ஆண்டு மட்டுமல்ல, மாதத்திற்கு மாதம் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. இந்தியாவின் பல மாநிலங்களிலே கிறிஸ்தவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் பதிவாகியுள்ளன. நீரோவின் ஆட்சியில் தொடங்கிய வேத கலாபனை இன்றும் திரு அவையிலே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துடைய சாட்சிகளாக இறக்கின்ற வாய்ப்பு ஒருவேளை நம்மில் பலருக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழக்கூடிய வாய்ப்பு, அழைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இயேசு கூறுகிறார், என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள், இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விடவே விடாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். கிறிஸ்துனுடைய சீடராக, கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்வதற்கு தேவையான துணிவை இறைவன் நமக்கு தர மன்றாடுவோம். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமானந்த இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித ஆரோக்கிய அன்னையின் நினைவில் மகிழும் நாங்கள் பேரின்பத்துடன் உமக்கு அளிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கைகளை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்கப்பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்களும் வியப்பு கூறியவர் என அறிக்கிடுவதும் மிகச்சிறப்பாக புனித ஆரோக்கிய அன்னை நினைவு கூர்ந்து மகிழ்கின்ற நாங்கள் அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்வையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று முக்கூடியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவின் உண்மை சீடர்களாக வாழத் தேவையான அருளுக்காகவும் துணிவுக்காகவும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலக நாடுகளுக்கிடையே நிரந்தரமான
உண்மையான சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மண்டாட்டு அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துடைக்கும் தெய்வீக தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம்பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிருக்கிற நீர் சக்தி மிக்கவளாயிருக்கிறீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கர் அடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கியத்தாயே அருள் புரிவாய். சந்நிதி வந்தோ துணை வருவாய். ஆரோக்கியத்தாயே அருள் புரிவாய். சந்நிதி வந்தோ துணை வருவாய். ஜெபித்து ஜெபித்து உன்னை அழைக்கையிலே மனம் மகிழ்ந்து மகிழ்ந்து உம்மை பாடுதம்மா. ஜெபித்து ஜெபித்து உன்னை அழைக்கையிலே மனம் மகிழ்ந்து மகிழ்ந்து உம்மை பாடுதம்மா. நிழலேன தொடர்ந்து நினைவீடில் வாழும் நிறை ஒளியே நீ வாழியவே. ஆரோக்கியத்தாயே அருள் புரிவாய். சந்நிதி வந்தோ துணை வருவாய். திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு சி.ஏ. மரிய ஜோசப் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி